10 மணி நேரம் பஸ்ஸில் வந்து நைட்டு குளிரில் செத்து ஒரு ரூம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே செத்துட்டோம். அப்புறமா வேறு ஒரு இடத்துல ரூம் கண்டுபிடிச்சி நைட்டு தூங்கிட்டு அங்கே கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால இது அதே ரோட்டில் ஆமாம் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தது. ஸோ காலைல இங்கே வந்து இங்கே ரூம் எடுத்துகிட்டு பேகெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு இப்போ நாங்கள் வண்டி ரெண்ட் பண்ணிட்டோம். ஜாலி பைக் ரெண்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பைக் ரொம்ப அதிகம், ஸ்கூட்டர் கம்மி. அதனால் ஸ்கூட்டர் வந்து 600 rupees ரெண்ட்டு, 1000 rupees அட்வான்ஸ். பெட்ரோல் நம்ம போட்டுக்கணும், இதுக்கான எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதனால் பைக் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம் என்று போனதும் காட்டுகிறேன். ஒரு 2 லூஸுங்க பின்னாடி வந்தாங்க. அவர் வரானுங்க 2 லூஸுங்க. நெட்டு தாஷி ரெஸ்டாரண்ட். நம்ம ஆக்சுவலி கிளெமண்ட் டவுன்னு ஒரு பிளேஸில் இருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, லைக் டிபெட்டின் பீப்புள் நினைக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் ஏதோ ஸ்பெஷலாக ஒரு டிஷ் கிடைக்குமா, அதனால் இங்கே வந்திருக்கோம். பாய்ஸ் உட்காந்துருக்காங்க. அவரை வீடியோ எடுக்க எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அவர் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கார். ஏதோ இந்த கார்னரில் இருக்கார். ஆமாம், தாத்தா ஜாலியாக சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட்டுருந்தாரு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்துச்சு. இது என்ன மோமோ? இது வந்து என்ன மோமோ? ஸ்டீம்டு பஃபலோ மோமோ. இது பஃபலோ மோமோ. இது வந்து தக் தக். அப்புறமா இன்னொரு டிஷ் சொல்லியிருக்கோம், அது இன்னும் வரல. ராக்கி உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாமே பிடிச்சிருக்கா? எனக்கும் எல்லாமே பிடிச்சிருக்கு. அப்புறம் மோமோஸ் வந்துச்சு. ஆக்சுவலி இது செம டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், வெஜிடபிள்ஸ், அப்புறம் இது என்னன்னு தெரில. அப்புறம் போர்க் இருக்குது, பாயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோலேயே நான் உண்மையாலே எனக்கு எதுவும் பெருசாக பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அதை கட் பண்ணுறேன். இது பிடிக்கலையா கேஷ்? உனக்கு அது பிடிச்சிருக்கா? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குடா. நண்பர்களே, நீங்கள் எப்பயாச்சும் டேராடூன் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து சாப்பிடுங்க. சூப்பராக இருந்தது சாப்பாடு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நண்பர்கள் வேறு எங்கேயோ போகிறானுங்க. அவனுக்கு பின்னாலே நானும் போவேன். கைஸ் அங்கே பாருங்கள், நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். அது வந்து என்னதுடா, ஒரு புத்தர் கோயில். இட்ஸ் அ புத்தா மொனாஸ்ட்ரி. அங்கே போய் பாருங்கள், இவர் தான் போதி தர்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கும்பலாக வச்சுருக்காரு, ஆனால் எனக்கு தெரில. இந்த பக்கம் ஒரு பெரிய புத்தர் ஸ்டாச்சு இருக்குது. புத்தர் ஸ்டாச்சு லைக் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. அது இல்லாமல் இது உள்ளே ஸ்கூலு, கேன்டீனு, அப்புறம் இந்த மாங்ஸ்லாம் தங்குறதுக்கு பிளேஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது யாரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஆமாம், இங்கே அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் எழுதி போட்டிருக்காங்க. ஈட்டிங் பீனட்ஸ் இஸ் ப்ரோஹிபிட்டட். கடல் முட்டை எடுக்க. ஆமாம், இப்போ தான் கேஷோ பர்ஃபி சாப்பிட்லான்னு இருக்கான். இங்கே பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக மாங்ஸாக இருக்காங்க. இவங்க வந்து குன்ஃபூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை அடிச்சிடுவாங்க, அதனால் அவங்ககிட்ட ரொம்ப பண்ணக்கூடாது. வந்து அப்படியே போயிடலாம் தான் நினச்சோம். ஆனால் அதோ மேலே இருக்கிறவர் வந்து ராகேஷை கூப்பிட்டாராம். அதனால் அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் நானும் அவங்க கூட ஓடி வந்துட்டேன். இப்போ வந்து நாங்கள் புத்தர் கோயிலில் பார்த்து முடிச்சிட்டோம். நான் கர்நாடகா போகும்போது கூர்க்குலேயும் இதே மாதிரி ஒரு மாசி பார்த்தேன். ஆமாம், இவன் ஏதோ பார்த்துருக்கான். நாங்கள் வந்து டேராடூன்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு பிரின்னு பிரிச்சுட்டு ரிஷிகேஷ் வந்துட்டோம். டெய்லி ஈவினிங் வந்து இங்கே ஒரு ஆர்த்தி பண்ணுவாங்க இந்த ரிவருக்கு. இங்கே பாருங்கள், இவங்க வந்து அது இது வைக்க போகிறாங்க தண்ணியில் அழகா. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மினி ரங்கநாதன் தெரு. அந்த யாத்திரை ரோட்லேருந்து கோயிலேருந்து வந்து லெஃப்ட் எடுத்தால் ஃபுல்லாக 2 சைடும் இந்த மாதிரி கடைங்களாக தான் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சீப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆமாம் தானடா? ஆமாம், கொஞ்சம் நல்லா வேறெல்லாம் பேச தெரிஞ்சால் இங்கே நல்லா சீப்பாகவே வாங்கலாம் எல்லாமே. பேரம் பேச யாராவது வேணா எங்கள் அம்மாவை கூப்பிடுங்க. இப்போ வந்து சூடாக பாதாம் பால் குடிக்க போகிறோம். இந்த ஊரில் ஸ்பெஷல் பாதாம் பால், சாட் ஸ்பெஷல். அப்புறமா இந்த குலாப் ஜாமுன் சாப்பிட போகிறேன்.
அப்புறமா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு கடையில் விற்கும். அதை வந்து நான் இங்கே பார்த்தேன், அதனால் சாப்பிட போகிறேன். அங்கே கொடுத்துட்டாரு பாரா. இது ஆக்சுவலி கேரட் அல்வான்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. நண்பர்களே, உலகத்திலே நிம்மதியாக தூங்குற ஒரே ஆள் இவன் தான். காலையில் 5 மணிக்கு டேராடூன்லேருந்து ஏறி ட்ரெயினில் டெல்லிக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ரெயின், 6 மணி நேரம் வச்சோம். 6 மணி நேரம் ட்ரெயின். அதில் ஒரு மணி நேரம் தான் நாங்கள் தூங்கியிருப்போம். இவன் ஒரு மணி நேரம் தான் மூச்சு இருந்திருப்பான். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 மணி நேரமாக இந்த போஸ்ட்டில் தான் இருக்கான், மாறவே இல்லை. ராகேஷ் பாருங்கள் எப்படி நடக்கிறானே, நவீன் பாருங்கள் எப்படி நடக்கிறானே. கேதர்கந்தா ட்ரெக்கு உங்களை என்ன பண்ணணும், இதுதான் பண்ணோம். நானும் மோசமான நிலைமையில் தான் நடந்துட்டுருக்கேன். நாங்கள் டெல்லி வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியா. இப்போ டெல்லியில் ஒரு இடத்துல போய் பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு டெல்லியில் ஒரு 2 இடம் போக போகிறோம். ஆமாம். இப்போ வந்து இங்கே என்ன பிரச்சனைனா, ராக்கி ஃபோனில் தான் வந்து 4 பேரோட டிக்கெட்டும் இருக்குது. ஸோ அவன் ஸ்கேன் பண்ணிட்டு போன அப்புறம் அதை கேஷிட்டு கொடுப்பான். அவன் ஸ்கேன் பண்ணிட்டு போன அப்புறம் அதை நவீன் கொடுப்பான். அப்புறம் நான் இங்கே பாருங்கள், இந்த பேசஞ்சர் ஃபோன் போட்டு இதை வச்சா திறந்துடும், ஓடிடணும், அவ்வளோதான். இதிலே 4 பேசஞ்சருக்கும் இதிலே எடுத்து தான் ராக்கி. எவ்வளோ கூட்டம் பாரு. நம்ம இங்கே இருக்கிற கூட்டத்தில் பாதி கூட்டம் தான் நம்ம ஊரில் இருக்கும். நம்ம ஊர் மெட்ரோவோட இந்த மெட்ரோ ரொம்ப நீளமாக இருக்குது. நம்ம ஊரில் மொத்தமே 5-6 பாக்ஸோ தான் இருக்கும். இல்லை நம்ம ஊர் ட்ரெயின் அளவுக்கு இது இல்லை, நீளமாக இருக்குது. கரெக்டான இடம் தாண்டா ஏறி இருக்கோம். எல்லாம் வச்சோம் இல்லையா? ஆமாம் காட்டு கரெக்டான இந்த ஒரு கோயிலை பார்க்கணும். நம்ம பச்சை கலரில் தான் நம்ம இருக்கோம், நியூ டெல்லி. இப்போ நம்ம எங்கடா போனோம்? வடக்கன்னா வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறான் சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் எங்கே எதுக்கு எப்படி போனான்னு அவனுக்கே தெரியல, தான் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடம் பேர் தான் கார்னட் பிளேஸ். ஆமாம், கார்னட் பிளேஸ். இங்கே வந்து நிறைய சாப்பிட்ற கடைங்க, ஷாப்பிங் பண்ணுற கடைங்கெல்லாம் இருக்கும். இங்கே ஏதோ ஃபேமஸாக ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு ராக்கி நம்மளை கூப்பிட்டு போயிட்டு, நேச்சுரல்ஸ் டேஸ்ட் ஒரிஜினல். ஒரு 20 நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்துட்டோம். 20 நிமிஷம் நடந்திருக்கோன்னா அப்போ இந்த இடம் எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி ஒரு ஹாஃப் தான் நாங்கள் நடந்திருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஹாஃப் இருக்குது அந்த சைடு. பாருங்க கைஸ், இதான் நாங்கள் 4 பேர். எங்களுக்கு பயம் இல்லை. ஆமாம், டெல்லி, டேராடூன், ரிஷிகேஷ். இப்போ வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஐஸ்கிரீம் கடை மாதிரி தான் இருக்குது. இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அதுதான் நானும் கேட்டேன், என்ன வித்தியாசம்னா இதில் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரூட்டோட ஐஸ்கிரீம் வந்து உங்ககிட்ட இருக்கும். இப்போ வந்து சீத்தாப்பழம் இருக்கா, சீத்தாப்பழம் ஐஸ்கிரீம் இருக்கும், பப்பாயா ஐஸ்கிரீம் இருக்கும், டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இவன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரில. இவன் என்னடா டெண்டர் கோகனட் சொல்லியிருக்கான், அவன் ஸ்ட்ராபெரி சொல்லியிருக்கான், கேஷோ சாக்லேட் சொல்லியிருக்கான். நான் வந்து ஒன்று சொல்ல போகிறேன். கேஷோ வந்து நாட் அலவுட். ஆக்சுவலி உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதான், அதனால் என்னை தடுத்து நிறுத்திட்டானுங்க. அப்படியா? இருந்தாலும் நான் என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஓரமாக வந்து எடுத்துக்கினே இருக்கேன். ஸோ ஐஸ்கிரீம்லாம் வந்துச்சு. சொன்ன ஐஸ்கிரீம்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஸ்ட்ராபெரி சொன்னான், அது ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அதாவது டெல்லியில் தான் வந்து அத்தன்டிக்காக இருக்கும். அதனால் டெல்லியில் அத்தன்டிக்கான கோல்கப்பா சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கான் நவீன். இதோ இவ்வளோ தான் உள்ள அத்தன்டிக்காக செய்கிறாரு. இவங்க கீழ் வழியாக காமிக்கிறேன். அதனால் அவனே சொல்லிட்டான் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? குட்டா? ராக்கிட்ட கேட்போம். ராக்கி எப்படா இருக்கு? இருங்க, அவன் கொஞ்சம் நேரம் ஆகும் ப்ராசஸ் பண்ண. எப்படி இருக்கு? சர்ச்சு கடையோட கம்மி தான். சர்ச்சு கடையோட கம்மியா? வேலை சரி, சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பானிபூரி கடை இருக்கும், அங்கேயே நல்லா இருக்கும்னு சொல்கிறான். இல்லை ஆனால் நல்லா இருக்கு. அதோட நல்லா இருக்கு. அப்பா பனியை பாரு, டெல்லியில் இருக்கிற பனி ட்ரூ ஒன்லி கைஸ். வரும்போது டெல்லிக்கு இப்போ வந்து சென்னைக்கு 2 மணி நேரத்தில் இந்த ஃப்ளைட்டு போயிடும். ஆனால் வரும்போது எவ்வளோ நாள் வந்தோம்,
2 நாளில் வந்தோம். மொத்தமாக 3 நாள். ஆமாம், நாங்கள் சங்கரி போகிறதுக்கு 3 நாள் ஆச்சு. இப்போ வந்து 2 மணி நேரத்தில் சென்னை போயிடுவோம். நிம்மதியாக இருக்கான் ஒருத்தர் சென்னை போயிடுவோன்னு தெரிஞ்சு. அது சிங்கப்பெரி முடிஞ்சிச்சு. அது அந்த ராகேஷ் பக்கத்தில் இருக்கிறது தான் ராகேஷோட சிங்கு ஃப்ரெண்டு. ஆமாம், இந்த ஊர் தான் பண்ண போகிறாரு. ஆமாம், ராகேஷோட ஃப்ரெண்டு தான். Ladies and gentlemen, due to ongoing weather, இன்னும் 20 நிமிஷம் கழிச்சு தான் ஃப்ளைட் இருக்குமா. அப்பயும் நாங்கள் 2.5 மணி நேரத்தில் போயிடுவோம். ஆனால் வரும்போது 2 நாள் ஆச்சு. சார்ஜர் இது 3 நாள் ஆச்சு. 3 நாள். அதாவது உலகத்திலே பெரிய சக்தி எது தெரியுமா? இப்படி படுத்த உடனே தூங்குறது. இவனை பாருங்க, அது வாழ்க்கையில் படுத்த உடனே தூங்குறதுதான் பாதி பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயமே. நம்மள பாதி பேருக்கு வந்து தூக்கமே வராது. ஆனால் தலைவன் அப்படி இல்லை.